இது 18th நவம்பர் 2025, அதாவது அப்பா திவசத்தன்னைக்கு நடந்த பார்ட் 1 vlog தான் இது. ஒரே vlogல எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கறதுனால பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அன்றைக்கி எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், நம்ம என்ன விஷயத்துக்காக சீக்கிரம் போய் நம்ம என்ன வாங்க போனோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஐயர் காய்கறிகள்லாம் வச்சுருந்தோம்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு அப்புறம் நானும் ஒய்ஃப் ஒரு இடத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு காலைல எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரீசன் நாங்கள் எதுவும் சாப்பிடல. பையனுக்கு மட்டும் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தோம், அவனோட சித்தப்பாவோட சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஆர்டர் பண்ணோம் இல்லையா, நம்மளோட மாலை அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சமையல்கார வச்சு சமைக்கிறவங்க, அதனால போய் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பூஜைக்கு. அதுக்கப்புறம் மேலே போய் விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்டாச்சு. என்னோட அவுட்ஃபிட் இதுதான். க்ரீன் கலர் கொடுத்தோம் வேஷ்டி தான் அன்றைக்கி நான் பேர் பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4:30க்கெலாம் நம்ம எந்திரிச்சோடனே சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு வராகி அம்மன்ட்டு. அன்றைக்கி ரொம்பவே ஒரு மனசு படப்படன்னு எனக்கு இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்பா இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபங்க்ஷன் இது எனக்கு. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த டேவை நான் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா, ஒரு விஷயத்துக்காக தாங்க இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சேன் நான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்திக்கீரை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதை வாங்கிறதுக்கு அதை கிளம்புனேன். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அமாவாசைக்கு முதல் நாள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறனால வந்து அதுக்கு டிமாண்ட் அதிகமாகவே எங்களுக்கு இருந்துச்சு. உழவர் சந்தையிலும் இன்னைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி எனக்கு தெரியும்னா, நம்ம 17th நவம்பர் 2025 வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைங்க, அது ஷார்ட்ஸாக ஒரு 5 பார்ட் வீடியோவாக வந்திருக்கு உங்களுக்கு. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்னிங் 18th நவம்பர் அன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம சுங்கு கேட் தாங்க போகிறோம். ஏன்னா நான் உழவர் சந்தைக்கு போகும்போதே அந்த பாட்டி சொன்னாங்க, அந்த பையன் இன்னைக்கு வரமாட்டான், 2 நாள் லீவ் அங்கே உழவர் சந்தையில், அதனால 4 மணிக்கு போல நீங்க வந்து சுங்கு கேட் வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப லேட்டா வந்திருந்தாப்பா எல்லாமே வித்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம அமாவாசைக்கு ரொம்ப விசேஷங்க. இதை வந்து நீங்க பசுமாட்டு கொடுக்கும் போது பித்ரு தோஷம் எல்லாம் போயிருமா, அந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புண்ணு இதெல்லாம் சரியாகும் போது அது நம்மள வாழ்த்துமா. ஸோ அது மாதிரி நீங்க மகாலட்சுமியை வந்து நீங்க அகத்திக்கீரை கொடுத்துட்டு தலையில தொட்டு கும்பிட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பித்ரு தோஷமும் போயிடும் அப்படிங்க சொல்றாங்க. அதனாலதான் அகத்திக்கீரை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அமாவாசையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நேரம் என்ன பண்ணோன்னா, தம்பி வந்து பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னான், பஜ்ஜி போண்டாலாம். ஸோ அவன் போய் ஏர்லி மார்னிங் சாப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து ஆயில் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. ஸோ காஃபி 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பஜ்ஜி போண்டா எல்லாம் வந்து என் ஒய்ஃபுக்கே தம்பி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போச்சு. அப்படி ஒரு சில் கிளைமேட்டுங்க, ரொம்ப குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஏர்லி மார்னிங்கே நான் வந்து குளிச்சுட்டு தாங்க நான் வந்து சாமிக்கு விளக்கேற்றினேன். ஸோ இந்த பாருங்கள் அகத்திக்கீரை வாங்கியாச்சு. இது வந்து 20 rupeesங்க எங்கள் ஊரில். ஸோ இதே வந்து சென்னையில் வாங்கினா கூட தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐ திங்க் 15 to 20 rupeesக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து ஏடிஎம் போயிட்டு அங்கே போய் நம்ம என்னென்ன இதெல்லாம் நமக்கு இருக்குது செலவுக்குன்னு சொல்லி பணத்தை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து அப்பாவோட திங்கிங் அதிகமாகவே இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு. பட் அழுக வரல, அழுக கண்ட்ரோலாக இருந்துச்சு. இது எல்லாமே ஐயர் ஜாமாங்க, இதெல்லாம் நாளே நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். பட் ஒரே ஒரு விஷயம், இந்த அகத்திக்கீரைக்கு அதாங்க நீங்கள் 4 மணிக்கெல்லாம் முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரண்டை, வாழைக்காய், வாழைப்பூ, அகத்திக்கீரை எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. அப்பா வந்து சொன்னது எல்லாமே வாங்கியாச்சுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து தெரிஞ்சவங்க சொன்னது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். விட்டு போனது பிள்ளா பிஞ்சு மட்டும்தான். ஸோ சஷ்டிக்கும் நம்ம எந்திரிச்சவங்க சித்தப்பாடு கொஞ்சம் விளாடிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் போனால் அம்மா வந்து எல்லாங்க பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க, ஒய்ஃப் அதை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எல்லாருமே ஒரு மனசு கஷ்டத்தோடு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம வர எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணுங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தாங்க. ஸோ அப்பாவோட ஃபோட்டோ மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பழமும் வச்சாச்சு. அப்பாவோட ஃபோட்டோ நாங்கள் இங்கே வைக்கிறது இல்லைங்க, ஏன்னா அம்மாவுக்கும் சஷ்டிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. என் பையன் என்ன பண்ணணும், ஃபோட்டோ பார்த்து தாத்தா சாப்பிடு தாத்தா, பேப்பர் படி தாத்தான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அது ஸோ இப்பயுமே வச்சிருக்கும் போது அவன் ஓடி போய் தாத்தா ஃபோட்டோ தொட்டுக்கிட்டு அந்த பொட்டு வச்சா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை அழைச்சிக்கிட்டே இருப்பான் அவன். ஸோ அந்த மாதிரி எல்லா ஷேட்டையும் பண்ணிகிட்டே இருப்பார் அவருக்கு. அதனால எங்கள் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் கொண்டு போய் அம்மா மேலே வச்சுருங்க வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நான் கொண்டு போய் மேலே போய் என்னோட ஹாலில்
போய் அங்கே வச்சாச்சு நான். ஸோ வராகி அம்மனுக்கு எல்லா சாமிக்கும் விளக்கி ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநூறும் வச்சாச்சு நான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து அப்பா இல்லைங்கிற இதோட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, காவேரி ஆற்றுலேருந்து இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காவேரி ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ நம்மளால் போயிட்டு குடம் வச்சு தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறனால தூக்கு மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பிள்ளையார் கோயில் அங்கே இருக்குது, அங்கே வந்து சாமி கும்பிட்டு வர சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் தண்ணியை வச்சு அங்கே சாமி கும்பிடணும். ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வண்டியை வந்து அங்கேயே பார்க் பண்ணிட்டு நல்ல தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் பரிகாரம் இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் குளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தா நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. அங்கே நல்ல கிளைமேட் பார்க்குறதுக்கு சில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு மனசுக்கு நிறைவான ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா இங்கே தான் நாள் வந்து நான் இங்கே ஒரு விஷயத்தை விட்டேங்க. அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பார்ட் 1, பார்ட் 2, 3, பார்ட் 5 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸு போய் செக் பண்ணி பாருங்கள். நாள் வந்துட்டு இங்கே அப்படி ஒரு கஷ்டமாக எனக்கு இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நான் வந்து தூக்கில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ வந்து நம்ம அந்த கலசத்தில் வைக்கணும் அப்படிங்கிறனால ஸோ நானும் ஒய்ஃப் தான் எடுக்கணும்னு சொல்லி ஐயர் சொன்னனால நாங்கள் 2 பேரும் வந்து மார்னிங்கே வந்து இங்கே தண்ணி எடுக்க வந்தாச்சு. ஸோ தண்ணியும் எடுத்துட்டு திருப்பி நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சுங்க. அப்பா அந்த ஆற்றுல குளிக்க வச்சது, நாங்கள் போனது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு. கடைசியாக நான் அப்பாவை இங்கே தாங்க போன வருஷம் நான் பார்த்தேன் நான். ஸோ அந்த இடத்த நான் பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாகவும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அழுகையாகவும் வந்துச்சு எனக்கு. இருந்தாலும் நம்ம அழுகக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால நான் வந்து அழுகலை. ஏன்னா அழுதா அவங்க நீந்தி வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நான் அழுகவே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஸ்டெபனாக இருந்தேன் நான். ஸோ தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து விநாயகர் கோயிலில் வந்து வச்சு சாமி கும்பிட்டு போகலாம், விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சூடம் காமிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த வந்து விநாயகர் கோயில். இந்த கோயிலுக்கு அப்பா அடிக்கடி வருவாங்க, வந்து இங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. ஸோ அது சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 108 குடம் தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன் அந்த விநாயகருக்கு. ஆற்றுட்டு வந்து படிப்பு விஷயத்துக்கு அது சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்பாயி நானும் வந்து கூப்பிட்டு வந்து என்னை இங்கே வந்து தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அதே விநாயகர் தாங்க, அவ்வளோ அழகாக இருப்பார் குட்டியாக. இது வந்து இந்த சிலைக்கெல்லாம் வந்துட்டு ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே தொடச்சிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மாலை போட்டுருந்தாங்க அப்படிங்கிறனால நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஐயாட்ட சொல்லிவிட்டு சூடம் காமிங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணோன்னா நானும் ஒய்ஃபும் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இது கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி வைக்கணும்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ எப்படியே மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ வர கடம்பனேஸ்வர் கோயிலே எனக்கு வந்து காவேரி தண்ணியை வச்சு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வெளியே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ வீட்டுக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி பூஜை அறையில் இருக்க எல்லா சாமியும் கையெடுத்து கும்பிட்டு நல்லபடியாக எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தணும்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த பக்கத்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டிக்கு வந்து தம்பி குளிக்க வச்சுட்டு இருந்தான், கடைக்க வச்சு குளிச்சாச்சு. ஸோ அப்புறம் அம்மாவோட துணியெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிற ரீசனாக எடுத்து வந்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஏன்னா தவசை கொடுக்கும்போது நம்ம வந்து பழைய துணிலாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவன் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம வந்து அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டிக்கும் குளிச்சுட்டு அவர் ரெடியாக இருந்தார். அப்பா என்னப்பான்னு கத்திட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சஷ்டிக்கும் சித்தப்பா 3 பேரும் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி சில ஜாமான்லாம் காலைல வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து வாங்கி இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனால நம்ம இந்த அன்னபூர்ணி அம்மன் ஹோட்டலுக்கு இங்கே வந்தாச்சு. வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி ரொம்ப பிடிக்கும், பூரி சப்பாத்திலாம். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். சாப்பிட்டாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் ஒரு காஃபி வாங்கி குடிச்சேங்க. அது வந்து அந்த காஃபி நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா நம்ம வந்து நீரை போட்டு 80 to 90% ஆஃப் ஒர்க் எல்லாமே அன்றைக்கி மார்னிங் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணேன்னா போய் மாலைலாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக துளசி சம்மங்கி எல்லாம் கலந்தது. எப்போவுமே மாலை அப்படின்னா அப்பாவுக்கு சம்மங்கி தான் பிடிக்கும். சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் எது தேவைகளுக்கு தேவைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மங்கி மாலை தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தனியாக நம்ம வந்து துளசி மாலையும் அதில் போட வேணாம் அப்படிங்கிற ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாலையில் நம்ம வந்து துளசி மாலையும் சம்மங்கியும் கட்டியாச்சு. ஸோ அங்கேருந்து போய் பெட்ரோல் பங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்க அப்படின்னா வேலைன்னு வேலைக்கு மேலே நமக்கு நிறைய தலைக்கு மேலே.
ஸோ என்ன நம்ம வரவங்க இன்வைட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வாடகைக்கு நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் மழை இருக்கனால யாரும் சாட்டிஸ்ஃபைடாக உட்கார முடியாது, நமக்கும் டபுள் த ஒர்க் அப்படிங்கிற ரீசனால் பக்கத்தில் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் மண்டபம் பிடிச்சி அங்கேயே நாங்கள் வந்து வச்சாச்சு. ஸோ அங்கே வந்து சமைக்காரங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் கூட்டி வந்திருக்கோம். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வேணும், குளித்தலை, கரூர், முசிறி இந்த பக்கம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக வெஜிடேரியன்ஸ் எல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே 2 பேர் தான் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உத்ராஜை போட்டு அந்த அடிகளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் இருந்தால் ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் யூடியூப் வச்சுருக்கேங்க இந்த மாதிரின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சூப்பராக அந்த பேர்லாம் வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்ரிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து ஓடி போய் இதெல்லாம் வந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே. ஸோ வந்து அக்கா டைமுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு நிறைய கிளம்பியாச்சு. ஸோ வீடு வந்து பக்கம் தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, எல்லாமே நியர்பைல எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த மாலையை வந்து தம்பியும் ஒய்ஃபும் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அதில் வந்து அதை அட்டாச் பண்ணி பண்ணியிருந்தோம். எப்படி மாலை இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. வீட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தவசத்தோட பார்ட் 2 vlog வந்து அப்கமிங் டேஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி அப்பா தவசத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஷர்ட் போடாமல் தான் நம்ம இருக்கணும். ஸோ பட்டிருந்து அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் குர்த்தாவும் வேஷ்டியும் நான் போட்டிருந்தேன். நான் எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தவசம் பார்ட் 2 vlog வந்து மறக்காமல் நீங்கள் அப்கமிங் டேஸில் பாருங்கள்.